சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தையோ வேலையோ பெரிய ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஏதோ ஒரு முயற்சி இருந்துட்டு இருப்போம். அந்த முயற்சியோ கல்யாணம் கூட வச்சுக்கங்களேன், ஏதோ ஒரு காரணங்களால் தடை வரும், ஃபெயிலியர் ஆகும், அல்லது நின்னோட போகும், நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வரும், அதுலேருந்து வித்ட்ரா பண்ண வேண்டிய பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். அந்த மாதிரி சமயத்தில் உடஞ்சு உட்காந்துருவோம், நொறுங்கிடுவோம். நம்ம எவ்வளோ செலவழிச்சேன், நேரம் பணம் எவ்வளோ செலவழிச்சிருக்கேன், எனர்ஜியை போட்டிருக்கேன், நடக்கலையேன்னு வருத்தப்பட்டு உட்காந்து இடிஞ்சு உட்காந்துருவோம். அந்த மாதிரி உட்காரக்கூடாது. வாழ்க்கை பயன் தொடர வேண்டிய ஒன்று, முயற்சின்றது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க வேண்டிய ஒன்று சொல்றது தான் இந்த வீடியோ. கமலஹாசன் அவர்கள் எடுக்க பிளான் பண்ண படம் தான் மருதநாயகம். ஒரு 18வது செஞ்சுரியில் இருக்கக்கூடிய ஒரு வாரியார், ஒரு போர்வீரனோட கதை. அந்த கதையை அவர் சுஜாதா, அனந்து சேர்ந்து எல்லாம் கதை எழுதுறாங்க, திரைக்கு எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஸ்கிரிப்டை கம்ப்யூட்டர் எழுதின படம் அது. 4 வருஷம் எழுதுறாங்க ஸ்கிரிப்ட். 4 வருஷம் ஸ்கிரிப்ட் எழுதுனதுக்கப்புறம் அந்த படத்தோட ஃபினான்ஷியல் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 80 கோடி தேவைப்படுது. இப்போ இந்தியாவில் அதுக்கான ஒரு பேன் இண்டியா ஃபிலிம், அதுக்கான ஃபினான்சியர் ப்ரொடியூசர்ஸ் இல்லை. இப்போ பிரிட்டிஷ் கம்பெனிக்காரன் ஒருத்தர் உள்ள வரான், நான் அந்த படத்தை எடுக்கிறேன்னு. ஸோ அவன் வந்தவொடனே 1997 பிரிட்டிஷ் இளவரசி இங்கே குயின் எலிசபெத் வரும்போது அவங்கள வச்சு, அப்போ அந்த சிஎம் கலைஞர் அவங்கள வச்சு தமிழ் இண்டஸ்ட்ரி, எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய அமிதாப் பச்சன், கன்னட இண்டஸ்ட்ரியில் இருக்க விஷ்ணுவர்தன், அதே மாதிரி ஹிந்தி ஃபிலிமில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய லெஜெண்ட் ஆக்டர்ஸ், அதாவது ஓம் புரி, அம்பரீஷ் புரி, நசருதீன் ஷா, எல்லா லெஜெண்ட் ஆக்டர்ஸ், ஃபிலிம் ஆக்டர் எல்லாரும் வர்றாங்க. இவ்வளவு பேர் சேர்ந்து, ரஜினிகாந்த் வர்றாரு, எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை இனாகரேட் பண்ணுறாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்க. டீசருக்கே பார்த்தீங்கன்னா கமலஹாசன் 1.5 கோடி செலவழிக்கிறாரு. அடுத்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் போகிறாங்க. ஒரு வாரமாக ஷூட்டிங் நடக்குது. அதுக்கே ஒரு 6-7 கோடி செலவழிக்கிறார். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8-10 கோடி கமலஹாசன் செலவழிச்சாப்ல. இந்த நிலைமையில் 98 அந்த படம் வித்ட்ரா பண்ணுறாங்க. ஏன்னா ஃபினான்ஸ், அந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்கார நான் ஃபினான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான், எங்கள் கையில் காசு இல்லைன்றான். பட் உண்மையான ரீசன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, 98 தான் பொக்ரான் இந்தியா நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுச்சு. ஸோ நியூக்ளியர் டெஸ்ட் இந்தியா பண்ணதுனால நாங்கள் அந்த படத்தை சப்போர்ட் பண்ண மாட்டோம், அந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்காரன் விலகுனதா அது ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் படம் நின்று போச்சு. கமல் பாருங்க, கிட்டத்தட்ட 8-10 கோடி செலவழிச்சாரு. எவ்வளோ எஃபர்ட், 10 வருஷம் எவ்வளோ பெரிய லெஜெண்டோட வேலைகள், எவ்வளோ பேர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க, எல்லாம் போச்சு. பட் அதுக்கப்புறம் கமலஹாசன் தன்னோட பயணத்தை நிப்பாட்டு தொடர்ந்து படங்கள், பாவநாசம், அது இது நீங்கள் லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். நீங்கள் சாட்சி 420, அதாவது அபய் சண்முகி, எல்லாம் அந்த பீரியடில் வந்த படங்கள் தான். தன்னோட பயணம் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு விக்ரம் வரைக்கும் தன்னோட பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்கிறார். ஸோ ஒரு ப்ராஜெக்ட், ஒரு வேலை, ஒரு கல்யாணம், ஒரு முயற்சி தோத்து போனதுனாலையோ கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுதுன்னு அர்த்தத்துக்கு வராதீங்க. பயணத்தை தொடருங்க. மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நல்ல மனிதர்கள் வருவாங்க, உதவுவாங்க, விஷயங்கள் நடக்கும், வேற விதமாக வாழ்க்கை போகும், நல்லது நடந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் முயற்சி மட்டும் இருந்து கொண்டே இருந்தால் இடிந்து உட்காரக்கூடாதுன்ட்டு அந்த விஷயத்தை நான் கற்றுக்கிற இந்த வீடியோ இந்த வீடியோ செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.